IVF treatment package la discount பெற்றிடுங்க. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் on 90% ஆஃபர். ஸ்மால் சேவிங்ஸை வந்து ஒரு ஆர்டிஓ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ போட ஆரம்பிச்சிங்கன்னா 1000 ரூபாய்க்கு பண்ண முடியும். ஈவன் ஷேர் வாங்கணும்னா 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கலாம், 60 ரூபாய்க்குள்ள ஒரு ஷேர் வாங்கலாம். சேலரி இன்க்ரிமெண்ட் வருது, சேவிங்ஸில் இன்க்ரிமெண்ட் இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்க்ரிமெண்ட் இருக்கா, பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லைஃப் ஸ்டைலை தான் இம்ப்ரூவ் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்க, பெரிய வெற்றிக்கு பணத்தோட சின்ன சின்ன பணத்தோட காத்திருந்தா கண்டிப்பாக ஈஸியாக பணக்காரங்க. இன்னைக்கு 22 வயசுலேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. ஆனால் அவங்களுக்கு பணத்தை பற்றின அவேர்னஸ் இருக்கா, அந்த பணத்தை என்ன செய்யணுங்கிற அவேர்னஸ் இருக்கா, பணம் என்னென்ன வேலை செய்யுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். காயினா வச்சுருந்தா கூட சம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் கூட அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் நினச்ச வேலையை கோல்டு கொடுக்கும். 96% வேலையை கொடுக்குறாங்க. திருப்பி என்ன பணம் சம்பாதிக்கிறதுங்கிறத திங்கிங் இருக்கணும். ஸோ இந்த சின்ன வயசில் நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களோட ஆஃப்டர் 45 வந்து டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணும். ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை எப்படியா வாங்கியே தீரணும், நம்ம உட்காந்து அதே 8 மணி நேரம் நம்ம உட்காந்து ஃபுல் டைமாக வேலை பார்த்துருந்தோன்னா அந்த பணத்தை எப்படி சேவ் பண்ண முடியும்? இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஏன் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க, அவங்க ஆசைப்படுறாங்க, அந்த பொறுமை இல்லை, ஆசைப்படுறத உடனே அடையணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு லோன் வாங்குறாங்க, இஎம்ஐக்குள்ளே போகிறாங்க. ஃபினான்ஸ் அட்வைசர் கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. ஸ்மால் சேவிங்ஸ் பண்ணுறதுனால ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் எந்தெந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்சஸ் அவங்க இன்னும் ஹாப்பியாக பண்ணலாம் அண்ட் அவங்க லைஃப்பில் பண பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க? ரொம்ப நல்ல கேள்விங்க. ஸ்மால் சேவிங்ஸ் வந்து ஒரு பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது நம்ம லைஃப்பில். காரணம் என்னென்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பெருசாக விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு பெரிய பெரிய கனவாக வச்சுக்கிறாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஸ்மால் திங்ஸ் தான் ஆல்வேஸ் பெஸ்ட். சின்ன வேலை, சின்ன கனவு, சின்ன வெற்றி, சின்ன பணம். சின்ன பணத்தை எடுத்து நீங்கள் கொஞ்சம் முதலீடு பண்ணுறீங்க, அப்புறம் அதை விட பெரிய வேலையாக எடுக்கிறீங்க, அப்புறம் அதுலேருந்து அதை விட பெரிய கனவாக எடுத்துக்கிறீங்க. இப்படி சின்ன வேலை தான் பெரிய கனவுக்கு வழி கொடுக்கும். இப்போ சின்ன வேலையை வந்து ஒரு அலட்சியமாக நினைக்காம ஸ்மால் சேவிங்ஸாக இருக்கட்டும் அல்லது ஸ்மால் இன்கம்மாக இருக்கட்டும், யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ட்ரில் பண்ணுறதுன்னா வந்து ஒரு பெரிய சைஸில் ட்ரில் பண்ணணும் அப்படின்னா உடனே ஒரு பெரிய மெஷின் ட்ரில் பிட் எடுத்துகிட்டு வந்து ட்ரில் பண்ணிட முடியாது. ஒரு ட்ரில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பஞ்ச் ஊசி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அந்த இடத்துல எங்கே ட்ரில் பண்ணுமோ அந்த சென்டரில் மையத்தில் ஒரு பஞ்ச் பண்ணுவோம். பஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு 1 mm ட்ரில்லை தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அந்த 1 mm ட்ரில் வந்து அப்படியே வந்து திருவி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் 5 mm 10 mm. ட்ரில்லுங்கிறது வந்து நேராக பெனட்ரேட் பண்ணி மொத்தமாக அப்படியே ஆழமாக அள்ளி எடுத்துடாது, அது சைடில் தான் கிரைண்ட் பண்ணும். அப்போ சின்ன ஹோல் கொடுக்குற இடம்தான் சைடில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ட்ரில் பிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ ஒரு ஸ்மால் சக்ஸஸ் தான் வந்து உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அதிர்வை ஏற்படுத்தும், சுற்றி உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கிற ரிசல்ட்டை பார்த்துருக்கீங்க, அண்டு அந்த பணம் எவ்வளோ பணத்தை சேர்க்க முடியுங்கிறத சொல்லித்தருது. அதுக்கப்புறம் அந்த பணம் சேர்த்தப்புறம் கையில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு நம்பிக்கை வருது. இதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் செய்யலாம் போல இருக்கே அப்படின்னு தோணவே ஆரம்பிக்கும். பெரிய வெற்றி எதுவுமே பெரிய விஷயத்தில் கட்டமைக்கல, சின்ன சின்ன ப்ராசஸ் மேலே தான் அந்த பெரிய வெற்றியை வந்திருக்கு. ஸோ அதனால் ஒன்று சேவிங்ஸாக இருக்கட்டும், உங்களோட இன்கமாக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்மால் சேவிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்கத்துலேருந்து இவ்வளோ போர்ஷன் பணம் எடுத்து ஒரு ஆர்டிஓ ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ போட ஆரம்பிச்சிங்கன்னா 1000 ரூபாய்க்கு பண்ண முடியும். ஈவன் ஷேர் வாங்கணும்னா 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கலாம், 60 ரூபாய்க்குள்ள ஒரு ஷேர் வாங்கலாம். ஆனால் நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோம், நான் பெருசாக சேர்த்தா தான் நான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன விஷயத்தை சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஸ்மால் சேவிங்ஸில் ஒரு விஷயம் என்னென்னா, டைம். யூ ஹாவ் டு கிவ் ஆர் வெயிட் ஃபார் த க்ரோத். எல்லாருக்கும் அந்த பொறுமை இல்லை. நான் எடுத்தோடனே நிறைய போட்டால் பணம் கிடச்சிருமா, இதுதான். அந்த பொறுமை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பொறுமை இல்லாதனால தான் தப்பு பண்ணுறோம் அல்லது ரொம்ப பேராசைப்படுறோம். பணத்தை சேர்க்கறதுக்கு பின்னாடி நம்மளோட மனநிலைமை ஒரு முக்கியமான வேலை செய்யுது. அதனால தான் நான் என்னோடய புக்ஸ்லலாம் எழுதுறதெல்லாம் வெறும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் இழுத்து இத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் 1 கோடி சேர்த்துடலாம், 3 கோடி சேர்த்துடலாம், 5 கோடி சேர்த்துடலான்னா அது கிடையாது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள், ஒரு ஷேரில் போடுறோம், விற்க வேண்டிய நேரத்தில் வச்சுருப்போம்,
வச்சுருக்க வேண்டிய நேரத்தில் விற்றுருவோம். இதெல்லாம் பேஸ்ட் ஆன் டிசிஷன்ஸ். அப்போ பணம் வந்து முடிவுகள் படியே உங்களோட ஹேபிட் படி தான் பணக்காரன் ஆகிறோம். ஸோ சின்ன ஸ்மால் சேவிங்ஸுங்கிறது அதனால் சின்ன வயசுல படிப்படியாக லேர்ன் பண்ணி பணக்காரன் ஆகிறதுக்கான முயற்சி எடுத்தால் மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப சுலபமாக பணக்காரன் ஆகலாங்க. அதுக்கு நீங்கள் தர வேண்டியது உங்கள் டைம், உங்களோட ஆர்வம், அக்கறை, இன்வால்மெண்ட்டு, நம்பிக்கை, பொறுமை. இது இருந்தால் கண்டிப்பாக பணக்காரன் ஆகலாங்க. ஸோ இப்போ அதை தொடர்ந்து ஸ்மால் சேவிங்ஸ் அப்படின்னும் போது எந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்ம வந்து இந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணலாங்க. 1000 ருபீஸ் என்ன செய்யும் அப்படின்னா, 1000 ருபீஸ் என்ன செய்யுதோ இல்லையோ அது ஒரு இடத்துல பத்திரமா இருக்குது. அந்த 1000 ருபீஸ் என்ன செய்யும்னு பேக்கெட்டில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டி நகரில் போய் செலவு பண்ணிவிடுவோம். தாம்பரத்துலேருந்து இன்றைக்கி சென்னை பாரிஸ் கார்னர் வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு எத்தனையோ இடம் இருக்குது. பட் சேர்க்கறதுக்குன்னு உங்கள் மைண்டில் தான் இடம் இருக்குது. நீங்கள் சேர்க்க விரும்பணும். அந்த 1000 ரூபா சேர்த்தா 12 மாதத்தில் 12,000 ரூபா, வட்டியோடு சேர்த்து கிட்டத்தட்ட 15,000 ரூபா இருக்கும். 15,000ங்கிறது ஒரு பெரிய பணம் தான். நம்ம கனவுக்கு வந்து அது பத்தாமல் இருக்கலாம். ஆனால் 15,000த்துக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கலாம்னு யோசிச்சு பாருங்கள். 15,000த்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு மார்ஜின் மணி போடலாம். ஒரு ஈவன் ஒய்ஃப்க்கு ஒரு ஜுவல் வாங்கி தரலாம். சின்னதாக செய்ய முடியும். 15,000த்தில் எவ்வளோ செய்ய முடியும். ஆனால் 15,000த்தை ஃபஸ்ட்டு சேர்க்கணும். அதுவே 4 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட 60,000 ரூபா. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்கம் அதிகமாகுது, ப்ரொமோஷன் வருது, அப்போல்லாம் வந்து 1000 ரூபா இல்லாமல் இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் வருது, சேவிங்ஸில் இன்க்ரிமெண்ட் இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்க்ரிமெண்ட் இருக்கா, பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லைஃப் ஸ்டைலை தான் இம்ப்ரூவ் பண்ணுறோம். லைஃப் ஸ்டைலை மாற்ற போகிறேன், இந்த பைக்குக்கு வாங்கலான் இருந்தேன், ப்ரொமோஷன் வந்திருக்கு, நான் பைக்கையே மாற்றிட்டேன். பட் ஆனால் லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றுறதுனால உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன லெவல் சேலரிலேருந்து 3rd AC டிக்கெட்டை தான் புக் பண்ணுவேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட்டு அன்னைக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 4,000 ரூபாய்க்கு ட்ரெயின் ஜேர்னியில் நம்ம சேவ் பண்ணுறோன்னா ஒரு மாதத்துக்கு அந்த பணம் முக்கியமான பணம். ஆனால் இந்த நான் 10,000த்தை வச்சு என்ன செய்வேன்னு முதல்ல ஒரு 4 நாள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 10,000 எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாது, பணக்காரன் ஆகிறதுக்கு எந்த வேலையும் செய்யாது. சரி ஓகே, 4 நாள் யோசிச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக ஃபீனிக்ஸ் போகிறது, டி நகர் போகிறது. அந்த 10,000த்தையும் காலி பண்ணி முடித்த பிறகு தான் நான் எப்படியும் பணக்காரன் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த 10,000த்தை வச்சுட்டு நான் என்ன செஞ்சிட்ருக்க போகிறேன், அதை காலி பண்ணி முடிச்சாச்சுன்னா அப்புறம் நம்ம அடுத்த மாதம் வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கணும். அது இல்லாமல் வெயிட் பண்ணுங்கள். பெரிய வெற்றிக்கு பணத்தோட சின்ன பணத்தோட காத்திருந்தா கண்டிப்பாக ஈஸியாக பணக்காரன் ஆகலாம். ஸோ இந்த பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது முக்கியமாக இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்களே, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க நபர்கள் வந்து ஸ்மால் சேவிங்ஸ் பண்ணால் பில்லியனர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி முடியுமா? நிறைய பில்லியனருங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பர் கிடையாது. பில்லியனருங்கிறது அது ஒரு மைண்ட் செட். நான் அதான் சொல்லுவேன், ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு எப்போவுமே நான் சொல்லுவேன். வெல்திங்கிறது வந்து ஒரு சீசன்டு, ரொம்ப ரிச் ஆகிறது வந்து ஒரு அவசர கோலத்தில் நம்ம ரிச் ஆகிறோம். இன்றைக்கி திடீர்னு ஒரு வீடு விற்று கூட பணம் வந்துடலாம், அப்பா கொண்டு வந்து ஷேராக கொடுப்பாரு, நம்ம ரிச்சு தான். அல்லது ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சி நம்ம பணம் வந்துடும், ரிச்சு தான். ப்ரொமோஷன் வந்து பணம் வரும், ரிச்சு தான். சேலரி இன்க்ரீஸ் ஆகிடும், ரிச். ஆனால் நீங்கள் வெல்தியான்னு கேட்டால் அதோட குவாலிட்டியே வேறு. நீங்கள் பணம் வரும்போது எப்படி நடந்துக்கிறீங்க, செலவு வரும்போது எப்படி நடந்துக்கிறீங்க, அதுதான் நீங்கள் வெல்தியாங்கிறத டிசைட் பண்ணுது. லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணுங்கள். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதான் சொல்லுது. 15 வருஷம் டைம் கொடுங்க. இப்போ ஒரு 22 வயசில் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இன்றைக்கி 22 வயசுலேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. ஆனால் அவங்களுக்கு பணத்தை பற்றின அவேர்னஸ் இருக்கா, அந்த பணத்தை என்ன செய்யணுங்கிற அவேர்னஸ் இருக்கா, பணம் என்னென்ன வேலை செய்யுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வர ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து வருது. அதையும் தாண்டி பணத்தை என்ன பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டா கண்டிப்பாக ரொம்ப ஸ்மால் சேவிங்ஸில் ஆரம்பித்தா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் 10 வருஷம் கழிச்சு வேலை செய்யும். அன்னைக்கு நீங்கள் பணக்காரன் ஆகலாம். இப்போ ஸ்மால் சேவிங்ஸ் பண்ணி லேண்ட் வாங்குறது, கோல்டு வாங்குறது பாசிபிள் இருக்கா? ஸ்மால் சேவிங்ஸ் தான் லேண்ட் வாங்குறதுக்கு காரணமே. மார்ஜின் மணி அப்படின்னு சொல்லுவோம் லேண்டுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்மால் சேவிங்ஸையும் கடனையும் நம்ம வந்து கிளப் பண்ணிக்கிறோம். கோல்டுக்கு வந்து நம்ம கடன் வாங்க வேண்டியதில்லை. கோல்டு வந்து சின்னதாக நம்ம வந்து பணம் சேர்த்துக்கிட்டே வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு காயினோ அல்லது ஒரு சின்ன நகைகளோ வாங்கிக்கலாம். சாதாரண கடையில் வாங்கி நகையே குறைச்சலாக இருக்க மாதிரி அப்படி வாங்காமல் ஒரு 99.9 கோல்டு இருக்க மாதிரியோ மேக்ஸிமம் கோல்டு இருக்க மாதிரி வாங்கிக்கணும். நாளைக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஒரு மார்ஜின் மணி வேணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா பணம் குறையுதுன்னா அந்த கோல்டை ப்ளட்ஜ் பண்ணி பணம் வாங்கலாம் அல்லது அதை விற்றுட்டே பணம் வாங்கலாம். அப்போ ப்ளட்ஜ் பண்ணி பணம் வாங்குறதும் விற்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தாண்டி கோல்டு வளரும்னா வச்சுக்கோங்க.
இல்லை அந்த இடத்துல எனக்கு கட்ட முடியலை அப்படின்னா தாராளமாக விற்றுடலாம். நீங்கள் காயினாக வச்சுருந்தா கூட டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் கூட அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் நினச்ச விலையை கோல்டு கொடுக்கும். 96% விலையை கொடுத்துரும். ஸோ ஃபேர் ப்ரைஸ் கிடைக்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து கோல்டு. ரியல் எஸ்டேட்னால் நீங்கள் விற்கிறதுக்கு கிளம்பி போகணும், புரோக்கரை பார்க்கணும், 10 பேர் வந்து பார்க்கணும், எல்லாம் பார்த்து முடித்த பிறகு நெகோஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் முடிஞ்சு வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ நீங்கள் வந்து அவசரம்னா விலையை குறைச்சும் கொடுக்க வேண்டியிருக்கும். அது தவிர அது கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ட்ரி டேக்ஸே இருக்குது. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் 11% கொடுத்தா வாங்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கோல்டில் ஃபேர் வேல்யூ கிடைக்கும். அப்போ கோல்டு இஸ் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இப்போ நம்ம லேண்ட் வாங்குறோம், கோல்டு வாங்குறோம். இதை தவிர்த்து ஸ்மால் சேவிங்ஸ் மூலயமா வேறு என்னென்ன வாங்கலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம வந்து நம்ம ஓன் ஜாலியாக வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? பணம் செலவு பண்ணுறது ரொம்ப ஜாலி தான். ஆனால் யங்கேஜில் வந்து பணம் செலவு பண்ணாமல் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 10 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒரு இடத்துல நமக்கு பிடிச்ச நண்பர்களோட பிடிச்ச இடத்துல உட்காந்து ஒரு டீயும் சமோசாவும் சாப்பிட்டா கூட நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். ஸோ செலவு வந்து சந்தோஷத்தை டிஃபைன் பண்ணுறது இல்லை, நம்மளோட மைண்ட் செட்டு தான் வந்து சந்தோஷத்தை டிஃபைன் பண்ணுது. உங்களோட குறிக்கோள் சின்ன வயசில் பணம் சேர்க்கறதை பற்றி தான் இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அதுக்கு பணம் தடையும் கிடையாது, பணம் காரணமும் கிடையாது. ஆனால் பணம் வந்து உங்கள் பின்னாடி இருக்கிற பணம் உங்களை நிரந்தரமாக சந்தோஷமாக வச்சுருக்கோம். அப்போ செலவுகள் பண்ணுறதுல 2 டைப்பாக வச்சுக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணணும். நாளைக்கு காலையில் திருப்பி வேலைக்கு போகும்போது உங்களை என்னென்ன மாதிரி உங்களை ஒரு ஹாப்பியாக வச்சுருக்கோம், ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வச்சுருக்குமோ அந்த உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. ஒரு புக்கு படிக்கலாம், அல்லது ஒரு மூவி போகலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப செலவு பண்ணி தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ வந்து உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுங்கள். 2வது உங்களோட க்ரோத்துக்கு செலவு பண்ணுங்கள். ஒரு லேப்டாப் வாங்கலாம், ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், ஒரு நல்ல புக்கு வாங்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸோ அல்லது ஒரு நல்ல இன்டீரியரோ நல்ல எம்ப்ளாயி அப்பாயின்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல பணம் என்னவா ரோல் ப்ளே பண்ணுது? இட் இஸ் அ லீவரேஜ். உங்களுக்கு ஒரு லீவரேஜ் கொடுக்குது. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 கை இருக்குது, என்னோடய ஸ்டாஃப் 10 பேரை அப்பாயின்ட் பண்ண முடிஞ்சுன்னா எனக்கு 20 கை கூட சேர்ந்துருச்சு. அப்போ பணம் வந்து செலவாகவும் யூஸ் ஆகுது, லீவரேஜாகவும் யூஸ் ஆகுது. அப்போ உங்களோட சந்தோஷத்துக்கும் காரணமாக இருக்குது, உங்களோட வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துறீங்கிறது உங்கள் ஆசை கனவு கூட உங்கள் செலவை மேர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு செலவு இருக்குது. ஏன்னா எக்ஸ்பென்சஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்க எவ்வளோ சிக்கனமாக இருக்கணும், எப்படி வந்து இவங்க சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணணும்? சிக்கனமாக இருக்கிறதுங்கிறது பணம் இல்லாதனால நம்ம வந்து அடக்கி வாசிச்சுட்டு தான் சிக்கனமாக இருக்கும். சிக்கனங்கிறது வந்து பை ப்ராக்டிஸ் வரல. பட் பழைய ஜென்ரேஷனுக்கு சிக்கனங்கிறது பை ப்ராக்டிஸ் வந்திருக்கு. இப்போ அப்ராட்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பாங்க. ஒரு புக் எடுத்துக்கிட்டு ஒரு பிளாக் காஃபியை சாப்பிட்டுட்டு உட்காந்து அந்த புக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் முடிச்சுட்டு வருவாங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய செலவு இல்லை, அந்த புத்தகத்தை வாங்கின செலவு தான். நமக்கு என்னென்னா ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் நம்ம வந்து எங்கேயாவது சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அப்படி இல்லாமல் திருப்பி உங்களோட சேவிங்ஸில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். பணம் இருந்தாலும் சேவிங்ஸில் ஃபோக்கஸ் இருக்கணும். பணம் இல்லாதப்ப நீங்கள் வந்து திருப்பி என்ன பணம் சம்பாதிக்கிறதுங்கிற திங்கிங் இருக்கணும். ஸோ இந்த சின்ன வயசில் நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களோட ஆஃப்டர் 45 வந்து டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும். முதல் 15 வருஷத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த 15 வருஷத்தில் நிறைய விஷயம் இருக்குது. உங்களோட ஹெல்த் இருக்குது, நல்லா இருக்கீங்க, உங்களோட ஆர்வம் இருக்குது, நீங்கள் கற்றுக்கிற மோடில் இருப்பீங்க, ஏஜ் இருக்குது, அந்த பிரெயினோட பவர் இருக்குது. 2வது ஒரு தாகம் இருக்கும், துடிப்பும் இருக்கும். அந்த வயசில் வந்து இன்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய வேலை பார்க்கணும். கையில் எப்போவுமே கேஷ் ஃப்ளோ இருக்கணும். ஏன்னா இன்கம் வந்து கேஷ் ஃப்ளோ கொடுக்கும். அதை வந்து காலி பண்ணுறது எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். கேஷ் ஃப்ளோவில் தான் முதல்ல எக்ஸ்பெண்டிச்சர் கை வைக்கும். அப்போ எக்ஸ்பெண்டிச்சரை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நீடும் வான்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஃபோன் நீடு தான், அது ஐஃபோனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிடிவாதம். R&D டிபார்ட்மெண்ட் அதுக்கு தான் வேலை செய்யுது. ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை எப்படியா வாங்கியே தீரணும். நம்ம உட்காந்து அதே 8 மணி நேரம் நம்ம உட்காந்து ஃபுல் டைமாக வேலை பார்த்துருந்தோன்னே அந்த பணத்தை எப்படி சேவ் பண்ண முடியும்? ஸோ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஏன் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க? அவங்க ஆசைப்படுறாங்க, அந்த பொறுமை இல்லை, ஆசைப்படுறத உடனே அடையணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு லோன் வாங்குறாங்க, இஎம்ஐக்குள்ளே போகிறாங்க. லோன் கூட ஒரு அளவு தான். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லோன் வாங்கலாம். பட் ஆனால் ஒரு கார் வாங்குறதுக்கு வந்து நான் பெரிய அளவில் லோன் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த
கடன் கட்டுறதை விட 5 மடங்கு உங்களுக்கு சம்பளம் இருக்கா, 10 மடங்கு சம்பளம் இருக்கா, அந்த காருக்கான இஎம்ஐ கட்டலாம். ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு 2 மடங்கு சம்பளம் இருக்கா, 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருதா, 40,000 வரைக்கும் கடன் வாங்கலாம், 40% வாங்கலாம். அப்போ கடன் கூட எவ்வளோ இருக்கலாம், எல்லா கடனும் சேர்ந்து உங்களோட 40% தாண்டக்கூடாது. ஏன்னா கேஷ் ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணும். கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா உங்களோட மூடும் மைண்ட் செட்டும் மாறும். அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ போய் டிபெண்ட் பண்ண வேண்டிய நிலமை வரும். அப்புறம் நாளைக்கு அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அவமானமாக இருக்கும். அப்புறம் அவமானத்துக்கு ஒரு பழைய பாட்டை எதையாவது பாடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து திருப்பி பார்த்தா growth தொந்தரவு பண்ணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எமர்ஜென்சி ஃபண்டிங் இஸ் த கேஷ் ஃப்ளோ. உங்கள் 6 மாதம் சம்பளம் முதல்ல கையில் இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து 6 மாதம் வேலையில் ஆனாலும் சமாளிச்சுக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், பண்ண முடியும். ஸோ அந்த 6 மாத பணம் வந்து டிசைட் பண்ணும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. 6 மாத பணம் தீர்ந்துருச்சா, 4 மாதம் எடுத்து செலவு பண்ணிட்டீங்களா, திருப்பி அதை ஃபில் பண்ணுங்கள். இதை பண்ணிகிட்டே வாங்க. 6 மாத பணம் இருந்தால் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு பயப்பட தேவையில்லை. 1 வருஷம் பணம் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கலாம், வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் படிக்கலாம். 2 வருஷம் எமர்ஜென்சி ஃபண்டிங் கையில் இருந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் எ பிஸ்னஸ். ஸோ பணம் நிறைய வேலை செய்யும், தன்னம்பி கொடுக்கும். பட் உங்களை மேனேஜ் பண்ணுங்கள். பணத்தை மேனேஜ் பண்ணுறது 2வது. உங்களோட ஆசைகளையும் உங்களோட எமோஷன்ஸையும் ஃபஸ்ட்டு, உங்களோட ப்ரைடு, உங்களோட பியர் ப்ரெஷர், இதை மேனேஜ் பண்ண முடிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக பணம் மேனேஜ் ஆகும். ஐ திங்க் ரொம்ப அழகாக வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களோட மைண்ட் அண்ட் அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து எந்த அளவுக்கு சேவ் பண்ணி அப்போ தான் வந்து நம்மளோட லைஃப்க்கு தேவையான சேவிங்ஸாக பண்ண முடியும்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 15,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றுடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் a day. Ananya's Nananani Homes, Coimbatore. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர்.